எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இன்னைக்கு டெவலப்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு. அதெல்லாம் பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் இந்த முத்தூட் மணி லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? அந்த கம்பெனியோட ஓனர் யாரு? ஃபுல் ஓனர்ஷிப் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா கோல்ட் லோன் ஃபினான்ஸ் கம்பெனி இருக்காங்கல்ல, முத்தூட் ஃபினான்ஸ் லிமிடெட். அவங்க தாங்க வந்து ப்ரொமோட்டர், ஓனர் எல்லாருமே. கம்பெனி வந்து முத்தூட் மணி லிமிடெட்ல ஒரு 500 crore இன்ஃபியூஸ் பண்றாங்க. அதாவது ஏற்கனவே 100% ஸ்டேக் அவங்கள்ட்ட தான் இருக்கு. இந்த 500 crore எதுக்கு அப்படின்னா கம்பெனியோட பிசினஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு, ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு, கேபிட்டல் பேஸ் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு, தென் கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்கு, தென் ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ், தென் அவங்கள்ட்ட எக்ஸிஸ்டிங் லோன் இருக்கும் இல்லையா, அதை வந்து ரீபே பண்றதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதற்கு முத்தூட் மணியை பத்தி குறிப்பா சொல்றோம் அப்படின்னா, என்னைக்காவது முத்தூட் மணி லிமிடெட் பாண்ட் இஷ்யூ பண்றாங்கன்னு வச்சுங்களேன், அன்னைக்கு நம்ம கான்பிடென்ட்டா முத்தூட் மணி லிமிடெடோட பாண்டை கன்சிடர் பண்ணலாம். அதுக்கு தாங்க. அடுத்து டாடா மோட்டார்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, கம்பெனியோட கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட் வந்து ஒரு 9 சீட்டர் கமர்ஷியல் வெஹிக்கிள் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. விங்கர் பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் 29, 2025ல எக்ஸ் ஷோரூம் பிரைஸ் எவ்வளவு அப்படின்னா 20.65 lakhsங்க. ஸோ இந்த 9 சீட்டர் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா டிராவல் அண்ட் டூரிசம் செக்மெண்ட்ல முக்கியமான ரோல் பிளே பண்ணும். தென் ஸ்டாஃப் டிரான்ஸ்போர்டேஷன்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டாடா மோட்டார்ஸோட கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டை ஸ்ட்ரென்தன் பண்றதுல இந்த 9 சீட்டர் விங்கர் பிளஸ் முக்கியமான ரோல் பிளே பண்ணும் அப்படின்னு நம்புறோம். அடுத்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் நடந்தது இல்லையா, அதுல ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸ் மட்டும் பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்மெண்ட்ல அவங்களோட டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, கட்ச் குஜராத்ல ஒரு 5,50,000 ஏக்கர் நிலப்பரப்புல ஒரு சோலார் ப்ராஜெக்ட் வந்து நம்ம லான்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். அடுத்து ரிலையன்ஸ் குழுமத்துக்கு கீழே இருக்கிற ரிலையன்ஸ் ஜியோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, டெலிகாம் பிசினஸ் எடுத்துக்கிட்டோம்னா கஸ்டமர்ஸ் அப்படின்றது 500 மில்லியன் கஸ்டமர்ஸை ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் கம்பெனியோட ஐபிஓ பத்தி ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது H1 ஃபினான்ஷியல் இயர் 27, அதாவது நெக்ஸ்ட் இயர் 2026ல ஃபர்ஸ்ட் குவார்டர்ல ஐபிஓ எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ரிலையன்ஸ் ரீட்டைல் செக்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட் லிமிடெட் எடுத்துக்கிட்டோம்னா, அது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட டைரக்ட் சப்சிடரி ஆகுதுங்க. கம்பெனி திட்டம் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா, ரிலையன்ஸ் ரீட்டைல் பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்ல ஒரு 40,000 கோடி நாங்க இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திட்டம் என்ன அப்படின்னா, இந்தியாவிலே லார்ஜஸ்ட் இன்டகிரேட்டட் ஃபுட் பார்க் வந்து ஒன்று பில்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக ஏஐ, ஆட்டோமேஷன், ரோபோட்டிக்ஸ், சஸ்டைனபிள் எனர்ஜி இது எல்லாத்தையுமே உள்ள கொண்டு வந்து நாங்கள் இந்த ஃபுட் பார்க்கை டெவலப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிலையன்ஸ் ரீட்டைலை பொறுத்த வரைக்கும் என்ட்ரி அண்ட் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஜுவல்லரி செக்மெண்ட்குள்ள நாங்கள் என்ட்ரி கொடுப்போம். எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, கிராசரிஸ்ல நாங்கள் அக்ரெசிவா எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்பெனியுடைய Q1 ஃபினான்ஷியல் 26 பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ப்ராஃபிட் வந்து 28.3% இயர் ஆன் இயர் ஏறி இருக்குங்க. ரெவன்யூ வந்து ஒரு 11.3% ஏறி இருக்கு. சரி, ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட் லிமிடெட் பொறுத்த வரைக்கும், அதாவது ரிலையன்ஸ் ரீட்டைலை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு டார்கெட் என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல 1 trillion ரெவன்யூ தான் எங்களுக்கு டார்கெட் அப்படின்னு சொல்றாங்க. கம்பெனியுடைய மேலிடம், அதாவது ஈஷா அம்பானி அவர்கள் 1 trillion அப்படிங்கிறது 1,00,000 கோடிங்க. சரி, இந்த 1,00,000 கோடி ரெவன்யூ அப்படின்றது இவங்களோட டார்கெட்டா இருக்கு. ஓகே, இப்ப இருக்கிற பெரிய பிளேயர்ஸோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அவங்களோட ரெவன்யூ எவ்வளவு இருக்குன்னு பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஐடிசி எடுத்துக்கிட்டோம்னா, ஃபினான்ஷியல் 25 உடைய ரெவன்யூ வந்து ஒரு 81,612 crores இருக்குங்க. HUL ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் எடுத்துக்கிட்டோம்னா, அவங்களுடைய ஃபினான்ஷியல் 25 ரெவன்யூ அப்படின்றது ஒரு 60,000 கோடியா இருக்குங்க. ஸோ இவங்க நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல 1,00,000 கோடி ரெவன்யூவை நாங்க எட்டி பிடிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எது எப்படியோ FMCGல ஒரு டஃப் காம்படிஷன் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க ரிலையன்ஸ் ரீட்டைல். நெக்ஸ்ட் 12 monthsல 25 கண்ட்ரீஸ்ல நாங்க வந்து பிசினஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நால்கோ நிறுவனம் எடுத்துக்கிட்டோம்னா, கம்பெனி வந்து நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல ஒரு 30,000 crores இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுல ஸ்பிளிட் அப் கூட நேற்று பார்த்தோங்க. அதுல ஃபர்ஸ்ட், அதாவது ஒடிசால ஒரு ஸ்மெல்டர் பிளான்ட் வந்து நாங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே கனடா நாட்டு நிறுவனம் ரியோ டின்டோ அப்படின்றவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்ப இந்த டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபருக்காக ஒரு சில நிறுவனங்கள், குறிப்பா சைனால இருந்து ஒரு 2 நிறுவனம், அதாவது கேமி, சால்கோ அப்படின்னு 2 நிறுவனம் நால்கோவோட பார்ட்னர்ஷிப் போட்டு டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு பேச்சுவார்த்தைகள் ஈடுபட்டு இருக்க மாதிரி தெரியுதுங்க. அது போக துபாய் நாட்டு நிறுவனம் ஒண்ணு, தென் ரஷ்யா நாட்டு நிறுவனம் ஒண்ணு, துபால், ரசல் அப்படின்னு சொல்லிட்டு 2 நிறுவனம், 2 பேருமே வந்து ஈடுபாடு காட்டுறாங்க. அதாவது நால்கோவோட சேர்ந்து டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர்ல அந்த 18,000 crore ஸ்மெல்டர் பிளான்ட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்றதுக்கு தயாரா இருக்கிற மாதிரி தெரியுது. எது எப்படியோ ஸ்மெல்டர் பிளான்ட் கன்ஃபார்மா வந்துடும் அப்படின்னு நான் நம்புறேன். அடுத்து ஜைடஸ் வெல்னஸ் எடுத்துக்கிட்டோம்னா, கம்பெனி ஃபர்ஸ்ட் ஓவர்சீஸ் அக்விசிஷன் பண்றதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ண மாதிரி தெரியுதுங்க. அவங்களுக்கு ஒரு சப்சிடி இருக்கு யுனைடெட் கிங்டம்ல, ஆல்டெக் யூகே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களோட சப்சிடரி மூலமா யூகே பேஸ்டு கம்ஃபோர்ட் கிளிக் லிமிடெட் அப்படின்ற நிறுவனத்தை அக்வயர் பண்ற மாதிரி தெரியுதுங்க. டீலோட ஒர்த் எவ்வளவு அப்படின்னா 239 million GBP, அதாவது கிரேட் பிரிட்டன் பவுண்ட்.
ஜைடஸ் வெல்னஸோட இந்த அக்விசிஷன்ல என்னென்னலாம் உள்ள வருது அப்படின்னா, கம்ஃபர்ட் கிளிக் லிமிடெடுக்கு 3 சப்சிடரிஸ் இருக்குங்க. அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல, இந்தியால, தென் அயர்லாந்துல. ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து அக்வயர் பண்ற மாதிரி தெரியுது. ஸோ கம்ஃபர்ட் கிளிக்கை பொறுத்த வரைக்கும் அவங்களோட செக்மெண்ட் என்ன அப்படின்னா, விட்டமின்ஸ், மினரல்ஸ் அண்ட் சப்ளிமெண்ட்ஸ். ஸோ இந்த ஏரியாக்குள்ளேயும் ஜைடஸ் வெல்னஸ் உள்ள வருவாங்க. ஜைடஸ் வெல்னஸோட கன்சிடரேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அது ஒரு 39 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குங்க. நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. பட் நம்ம ஏற்கனவே ஜைடஸ் லைஃப் சயின்சஸை கன்சிடர் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஜைடஸ் வெல்னஸோட ப்ரொமோட்டர் யார் அப்படின்னா, ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் தான். அபவுட் 57.59% ஸ்டேக் ஜைடஸ் வெல்னஸ்ல யார் வச்சிருக்காங்க அப்படின்னா, ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் தான் வச்சிருக்காங்க. ஸோ ஜைடஸ் வெல்னஸை கன்சிடர் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க ஜைடஸ் லைஃப் சயின்சஸே கன்சிடர் பண்ணலாம். அடுத்து பிஎஸ்என்எல், எம்டிஎன்எல் இந்த ரெண்டு நிறுவனத்தினுடைய கம்பைன்டு ரெவன்யூ ஷேர் அப்படின்றது 8 இயர்ஸ் லோல இருக்கு ஃபினான்ஷியல் 25 பொறுத்த வரைக்கும். யார் இந்த தகவல்களை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, போஃபா குளோபல் ரிசர்ச் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது ரெவன்யூ ஷேர் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ஃபினான்ஷியல் 17லேருந்து ஃபினான்ஷியல் 25 வரைக்கும் ஷேர் குறைஞ்சிக்கிட்டே இருந்திருக்குங்க. அதாவது ஃபினான்ஷியல் 17ல 9% ரெவன்யூ ஷேர் இருந்திருக்கு, ஃபினான்ஷியல் 19ல 6%, ஃபினான்ஷியல் 21ல 7%, ஃபினான்ஷியல் 23ல 5%, ஃபினான்ஷியல் 25ல 4% குறைஞ்சிருக்கும். சப்ஸ்கிரைபர்ஸ் பேசிஸ்ல ஷேர் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டாக்னெண்டாக தாங்க இருக்கு ஃபினான்ஷியல் 17லேருந்து ஃபினான்ஷியல் 25 வரைக்கும். பட் ஒரு டவுன்ஃபால் தெரியுதுங்க. ஃபினான்ஷியல் 17ல 9%, ஃபினான்ஷியல் 19-20ல 11%, ஃபினான்ஷியல் 24ல 8%, ஃபினான்ஷியல் 25ல 8% தான். தென் Q1 ஃபினான்ஷியல் 26 எடுத்துட்டோம்னா ஒரு 7.8% ஃபர்தராக குறைஞ்சிருக்கு. 2017லேருந்து 2025 வரைக்கும் எவ்வளவு தூரம் குறைஞ்சி வந்திருக்கு அப்படின்றத பார்த்தோம். ரெவன்யூ ஷேர், தென் சப்ஸ்கிரைபர் ஷேர். ஜியோவுடைய டீடைல்ஸ் இன்னைக்கு பார்த்தோம் இல்லையா, நேற்று ஏஜிஎம்ல ஜியோ லான்ச் பண்ணி 10 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அம்பானி அவர்கள் சொல்லியிருக்கிறாருங்க. ஸோ 10 வருஷத்துல 500 பில்லியன் கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க. ஜியோவை பொறுத்த வரைக்கும் ஐபிஓ வர போறாங்க. ஒரு ப்ரைவேட் செக்டாரும் ஒரு பப்ளிக் செக்டாரும் அதோட க்ரோத் எப்படி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தாங்க இந்த ரெண்டையும் எடுத்தேன் நான். அடுத்து இந்தியாவுடைய ஜிடிபி க்ரோத் நம்பர்ஸ் வந்திருக்குங்க. யாரும் எதிர்பார்க்காத வகையில ஃபாஸ்டராகவே எக்கனாமி வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. 7.8% எக்ஸ்பேண்ட் ஆயிருக்குங்க ஜூன் குவார்டர் பொறுத்த வரைக்கும். Q4 ஃபினான்ஷியல் 25 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது 7.4% இருந்திருக்கு. சரி, போன வருஷம் ஃபர்ஸ்ட் குவார்டர் எப்படி இருந்திருக்கு, அதாவது Q1 ஃபினான்ஷியல் 25 எப்படி இருந்திருக்கு அப்படின்னா 7.4%ல எக்ஸ்பேண்ட் ஆயிருந்திருக்குங்க. இந்த 7.8% அப்படின்றது லாஸ்ட் 5 குவார்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இதுதான் அதிகம். எதெல்லாம் இந்த ஜிடிபி க்ரோத்தை பூஸ்டப் பண்ணிருக்கு அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்ஷன், சர்வீசஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் செக்டர் அப்படின்னு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதற்கு மத்தியில் சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் ஆனந்த நாகேஸ்வரன் அவர்கள் ஃபினான்ஷியல் 26 ஃபுல் ஃபிஸ்கலுக்கு இந்த ஜிடிபி எக்ஸ்பேன்ஷன் அப்படின்றது 6.3லேருந்து 6.8% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன் அடிஷன் டு தட், இந்த ட்ரம்ப் அவர்களுடைய டேரிஃப் அதனால வரக்கூடிய எஃபெக்ட் எவ்வளவு இருக்கும் அப்படின்றத நம்மளால இன்னும் உறுதியா சொல்ல முடியாது. பட் Q2 ஃபினான்ஷியல் 26ல இருந்தே நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து இந்தியாவுடைய ஃபிஸ்கல் டெபிசிட் அப்படின்னு பார்த்தோம்னா வைடன் ஆயிருக்குங்க ஃபர்ஸ்ட் 4 monthsல. அதாவது ஃபினான்ஷியல் 26ஓட ஃபர்ஸ்ட் 4 months எடுத்துக்கிட்டோம்னா ஏப்ரல் டு ஜூலைல வைடன் ஆகி 4.68 lakh crores இருக்குங்க. ஸோ இந்த ஃபிஸ்கல் டெபிசிட் அப்படின்றது என்னன்னா, மொத்த வரவு, அதாவது மொத்த ரெவன்யூ எவ்வளவு, தென் மொத்த செலவு எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிறது தான் வந்து ஃபிஸ்கல் டெபிசிட். ஸோ டோட்டல் ரிசிப்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 10.95 lakh crores இருக்கு. டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றது 15.63 lakh crores இருக்குங்க. ஸோ இந்த எக்ஸ்பெண்டிச்சர், இந்த ரிசிப்ட்ஸ் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு பாரோயிங்ஸ் இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருங்க. அடுத்து இந்தியாவுடைய ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஆகஸ்ட் 22, 2025 முடிஞ்ச வாரத்துல $4.38 பில்லியன் குறைஞ்சிருக்குங்க. 690.72 பில்லியன் இருக்கு. ஸோ ஆல் டைம் ஹை பத்தி நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம். செப்டம்பர் 2024 ஒரு 704.35 பில்லியன் இருந்தது தான் வந்து ஆல் டைம் ஹை. அடுத்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஜூன் மாசம் புல்லட்டின் ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபார்வர்ட் அண்ட் ஸ்பாட் மார்க்கெட்ல கரன்சிஸ் வித்திருக்காங்க, அதாவது நெட் செல்லர்ஸா இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுங்க. அதாவது டோட்டல் பர்ச்சேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா $1.16 பில்லியன், தென் டோட்டல் செல்லிங் அப்படின்னு பார்த்தோம்னா $4.82 பில்லியன். ஸோ நெட்டா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா $3.66 பில்லியன் ரிசர்வ்ஸ் வந்து வித்திருக்காங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. கரன்சிஸை எதுக்கு வித்திருப்பாங்க அப்படின்னா, ருப்பியை வந்து ஸ்டெபிலைஸ் பண்றதுக்காக, குறிப்பா வாலட்டிலிட்டியை ஸ்டெபிலைஸ் பண்றதுக்காக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா டாலர்ஸ் வித்த மாதிரி தெரியுதுங்க. அடுத்து அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பெண் எடுத்துக்கிட்டோம்னா, நான் கடைசியா பாக்குறப்ப 88.15 இந்திய ரூபாயா இருந்ததுங்க. நேற்று ஒரு புதிய உச்சத்துக்கு போயிட்டு கொஞ்சம் ரெக்கவரி ஆகி கீழே வந்திருக்கு. கோல்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 22 கேரட் கோல்டு பெர் கிராம் இன்னைக்கு $150 ஏறி இருக்குங்க. 9620 இருக்கு. இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் FIIs அக்ரஸிவா வித்திருக்கிறாங்க. இந்த மாசம் பூராவே வித்திருக்கிறாங்க. ஸோ இந்த மாசத்துல கடைசி ட்ரேடிங் செஷன் நேற்று தானே ஒரு 8312 கோடி ஒர்த் ஆஃப் ஷேர்ஸ் கேஷ் செட்மெண்ட்ல நெட் செல்லர்ஸா இருந்திருக்காங்க. இவ்வளவு யார் முட்டு கொடுத்து வாங்கியிருக்கிறது அப்படின்னா DIS தான் வழக்கம் போல.
ஓவராலா ஆகஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 46,900 crores வந்து எஃப்ஐஐஸ் வித்துட்டு வெளில போயிருக்காங்க. நெட் செல்லர்ஸா இருக்கிறாங்க கேஷ் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். அடுத்த சர்வதேச செய்திகள் அப்படின்னு பார்த்தோம்னா யுஎஸ் ஃபெடரல் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ட்ரம்ப் அவர்கள் அவருடைய பவரை அளவுக்கு அதிகமாகவே யூஸ் பண்ணிட்டாரு, அக்ராஸ் த நேஷன்ஸ் ஸ்வீப்பிங் டேரிஃப் போட்டது வந்து இல்லீகல் தான் அப்படிங்கிறத உறுதி பண்ணியிருக்காங்க. சரி, ஃபெடரல் கோர்ட்ல உறுதி பண்ணதுனால இந்த டேரிஃப் அப்படின்றது போயிருமா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் போகாதுங்க. இப்போதைக்கு அது இல்லீகல் அப்படின்னு உறுதி பண்ணியிருக்கிறாங்க கோர்ட்டு. தென் சுப்ரீம் கோர்ட்ல வழக்குகள் நிலுவையில் இருக்கிறதுனால இந்த டேரிஃப் வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்ற மாதிரி தெரியுது. அடுத்து இன்னைக்கு கேள்விகளை பார்ப்போங்க, நாளைக்கு கேள்விகளை மட்டும் பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் இடிஎஃப் அப்படின்னு சொல்றோமே சார், எந்தெந்த சூழ்நிலையில இந்த இடிஎஃப் நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இடிஎஃப் அப்படின்றது நான் கன்சிடர் பண்றதை சொல்லிடுறேங்க. கோல்டு இடிஎஃப், கோல்டை கன்சிடர் பண்றதுக்காக மட்டும்தாங்க நான் வந்து இடிஎஃப் வந்து கன்சிடர் பண்றது. மற்ற எதற்காகவுமே நிஃப்டி இடிஎஃப்ஓ, ஃபார்மாவோ இல்ல வேற எதுவும் ரியாலிட்டி இடிஎஃப்ஓ இதெல்லாம் வந்து நான் போறதே கிடையாது. கோல்டு வந்து சின்ன சின்ன குவான்டிட்டிஸ்ல, அதாவது ஒரு 10,000 போட்டு மார்க்கெட்ல போய் வாங்க முடியல அப்படின்றவங்களுக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபாய் இல்ல ஒரு மாசத்துக்கு 500 ரூபாய்க்கு கோல்ட கன்சிடர் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இடிஎஃப் பெஸ்ட் ஆப்ஷனுங்க. என்னால வந்து அக்ரெசிவா, அதாவது ஒரு 15,000 20,000 அட் ஸ்டெச்ல கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா டைரக்டாவே ஷாப்ல போய் பிசிக்கல் கோல்டாவே வாங்கி வச்சுக்கிறது சேஃப். அது மட்டும் இல்லாம எந்த சூழல்ல இடிஎஃப் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு சில செக்டார் ரொம்ப ரொம்ப ஓவர் வேல்யூடா இருக்குங்க எப்பொழுதுமே. அதாவது நம்ம சமீபத்தில் ரியல் எஸ்டேட் செக்டார் பத்தி பேசணும் 2-3 நாளைக்கு முன்னாடி, எல்லாமே வந்து 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸை விட அதிகமா இருந்தது. அந்த மாதிரி சூழல்ல ரியாலிட்டி இடிஎஃப் கன்சிடர் பண்றது சேஃபா இருக்கும். நான் சொல்றது வந்து ஒரு சேஃபர் சைடுக்காக இடிஎஃப்க்கு போகலாம் அப்படின்னு சொல்றேன், ஓவர் வேல்யூடா இருக்கிறப்ப. இன் அடிஷன் டு தட் இடிஎஃப்க்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ உண்டுங்க. அதாவது ஒரு 0.5 0.45, ஃபார் எக்ஸாம்பிள் டாடா கோல்டு இடிஎஃப் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து ஒரு 0.4 to 0.5% வரைக்கும் இருக்கும். ஸோ இடிஎஃப் பொறுத்த வரைக்கும் இது ஒன்று தான் டிஸ்அட்வான்டேஜ். பர்சனலாக ஒரு செக்டார் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்னா நான் வந்து அந்த செக்டாருக்குள்ளே போகிறதே இல்லைங்க. அந்த செக்டாரில் போகணும் அப்படின்றதே நான் நினைக்கிறதே கிடையாது. ஸோ கண்டிப்பாக வேணும் அந்த செக்டர் அப்படின்றவங்களுக்காக தான் இந்த ஐடியாவை நான் சொல்கிறேன். அடுத்த ஒரு நண்பர் வந்து ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியா, முத்தூட் மைக்ரோஃபினா, இது ரெண்டுல எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரெண்டுமே நல்ல வேல்யூவேஷனில் தான் இருக்கும், ரெண்டுக்குமே நல்ல ப்ரொமோட்டர் தான். ரெண்டுமே வந்து மைக்ரோ ஃபினான்ஸ் லாஸ்ட் 1 year தொடர்ந்து டெலிக்வென்ஸ்னால ஸ்ட்ரெஸ் இருந்ததுங்க. இதில் மோஸ்ட் அஃபெக்டட் எது அப்படின்னா ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி தான் வென் கம்பேர் வித் முத்தூட் மைக்ரோஃபின். முத்தூட் மைக்ரோஃபின் கூட கொஞ்சம் ப்ராஃபிட் சைடு வந்துட்டாங்க, அதாவது Q4ல லாஸ் பண்ணியிருந்தாங்க, இப்போ ப்ராஃபிட் சைடு வந்துட்டாங்க. ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் ஃபுல்லாகவே லாஸ் தான் பண்ணாங்க. தென் Q1 ஃபினான்ஷியல் 26லையும் லாஸ் தான் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் 5 to 7 years ஹோல்ட் பண்ணுவேன் அப்படின்னா இது ரெண்டையுமே கன்சிடர் பண்ணாங்க. பிரைஸ் டு புக் வச்சு பார்க்குறப்ப ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி கொஞ்சம் சீப்பாக இருக்கும் வென் கம்பேர் வித் முத்தூட் மைக்ரோஃபின். அடுத்து சன்ஷைன் கேபிட்டல் அப்படின்ற நிறுவனத்தை பற்றி கேட்டிருக்காங்க. பென்னி ஸ்டாக் மாதிரி தெரியுதுங்க. நான் பென்னி ஸ்டாக் பற்றி பேசுறதும் இல்லை, பென்னி ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணுறதும் இல்லை. இருந்தாலும் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து நிறையா ஷேர்ஸ் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பென்னி ஸ்டாக்ஸ்குள்ளே போய் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளால நிம்மதியாகவே இருக்க முடியாதுங்க. ஏன்னா ஒரு பல்க் அமௌண்ட்டை கொண்டு போய் போட்டுருவீங்க, நிறைய ஷேர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒவ்வொரு மூமெண்ட்டும் உங்களுக்கு ப்ரெஷரை உண்டாக்கிட்டு இருக்கும். ஸோ முதலீடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பண்ணுறது எதுக்குன்னா மகிழ்ச்சியாக இருக்கிறது தாங்க, பிபி ஏற்றிக்கிறது கிடையாது. அடுத்து ஸ்ரீராம் ஃபினான்ஸ் பற்றி தொடர்ந்து எழுதியிருக்கிறாங்க. ஸ்ரீராம் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் அது ப்ரைஸ் டு புக் 1.5க்கு கீழே வந்தால் கன்சிடர் பண்ணுவீங்க, வரலைன்னா விட்டுருவேன். எனக்கு நிறையா ஃபினான்ஸ் கம்பெனிஸ், கோல்ட் ஃபினான்ஸ் கம்பெனிஸ், பேங்க்கு, என்பிஎஃப்சிஸ், மைக்ரோ ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக இருக்குது. ஸ்ரீராம் ஃபினான்ஸ் உள்ளே தான் போகணும் அப்படின்ற தேவை எனக்கு கிடையாது, அது காஸ்ட்லி தான் என்னை பொறுத்த வரைக்கும். அடுத்த ஒரு நண்பர் வந்து கிராஸ் என்பிஏ, நெட் என்பிஏ, இது ரெண்டுக்கும் என்ன சார் வித்தியாசம்? கிராஸ் என்பிஏ அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக இருக்குது, நெட் என்பிஏ அப்படின்றது கொஞ்சம் கம்மியாக இருக்கே சார், இது வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கம்பெனிகள் வந்து, அதாவது ஃபினான்ஸ் கம்பெனி வந்து லோன் கொடுப்பாங்க, ஓவராலாக நான் பெர்ஃபார்மிங் அசெட் எல்லாத்தையுமே உள்ளே கொண்டு வர்றாங்க அப்படின்னா அது வந்து கிராஸ் என்பிஏக்குள்ளே வருங்க. டோட்டல் பேட் லோன் ஆன் த புக்கு, அதாவது அவங்களோட லோன் புக்ல டோட்டல் பேட் லோன் அப்படின்னு எல்லாத்தையுமே எடுத்து ஒரு பக்கம் வச்சுட்டோம் அப்படின்னா அது கிராஸ் என்பிஏவா இருக்குங்க. இதுல ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்து வைப்பாங்க, ஒரு பஃபருக்காக எடுத்து வைப்பாங்க. அந்த ப்ரொவிஷன் போக மிச்சம் உள்ளது எல்லாமே வந்து நெட் என்பிஏக்குள்ள வருங்க. இந்த கிராஸ் என்பிஏ என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒரு நிறுவனத்தினுடைய டோட்டல் லோன் புக்ல ஃபுல் ஸ்கேல் ப்ராப்ளம், டோட்டல் நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் என்ன அப்படின்றத சொல்லுங்க. இந்த நெட் என்பிஏ அப்படின்றது என்ன சொல்லும் அப்படின்னா, ஆக்சுவலா என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு, ஒரு சில லோன் புக்கு ப்ரொவிஷன்ஸ் எடுத்து வச்சுட்டோம், அது போக மிச்சம் லாஸ் அப்படின்னு வருது, நான் பெர்ஃபார்மிங் அசெட் அதுல எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்றது வந்து இந்த நெட் என்பிஏ. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஒரு நிறுவனத்தினுடைய கிராஸ் என்பிஏல இருந்து ப்ரொவிஷன் எல்லாத்தையுமே மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நெட் என்பிஏ எவ்வளவு அப்படின்றது தெரிஞ்சிருங்க. அடுத்து எல்டி ஃபுட்ஸ் உடைய கன்சிடரேஷன் பத்தி கேட்குறாங்க. வேல்யூவேஷன்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 24 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குங்க. ஷேர் பிரைஸ் வந்து ஒரு 450 அந்த ரேஞ்சில் இருக்கும்னு நினைக்கிறேன்.
நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக எல்டி ஃபுட்ஸையும் ஐடிசி லிமிடெடையும் கம்பேர் பண்ணுறேன். எல்டி ஃபுட்ஸோட மார்க்கெட் கேப் அப்படின்றது ஒரு 15,000 crore இருக்குங்க. ஐடிசி லிமிடெடோட மார்க்கெட் கேப் ஒரு 5 lakh crores இருக்கும். எல்டி ஃபுட்ஸுக்கு டெட் டு ஈக்விட்டி 0.33, ஐடிசி வந்து டெட் ஃப்ரீ கம்பெனி. அதாவது எல்டி ஃபுட்ஸ் ஒரு வருஷத்துக்கு டிவிடெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 3 ரூபாய் இல்லை 4 ரூபாய் கொடுப்பாங்க. ஐடிசி லிமிடெட் ஒரு 15 ரூபாய்க்கு பக்கமாக கொடுப்பாங்க. தென் ப்ராஃபிட்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு குவார்ட்டருக்கு எல்டி ஃபுட்ஸ் ஒரு 170 180 கோடி ரூபாய் வரைக்கும் பண்ணுவாங்க. ஐடிசி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு குவார்ட்டருக்கு ஒரு 4500 ஒரு 5000 கோடி வரைக்கும் ப்ராஃபிட் பண்ணுவாங்க. ரெண்டு பேருமே ஷேர் ப்ரைஸ் வந்து 400 450 ரேஞ்சில் இருக்கிறாங்க. நீங்கள் 400 ரூபாய் விலை கொடுக்குறீங்க ஒரு கம்பெனிக்காக. அந்த கம்பெனி வந்து 170 கோடி ரூபாய் ஒரு குவார்ட்டருக்கு ப்ராஃபிட் பண்ணுறது நல்லதா, இல்லை அதே கம்பெனி 400 ரூபாய் நீங்கள் கொடுத்து அந்த கம்பெனி 5000 கோடி ரூபாய் ப்ராஃபிட் பண்ணுறது நல்லதா? எது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு? நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருக்கா எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.